ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். அதாவது ஒரு ஸ்டாக்கு 100 மடங்காக, ஐ ரிப்பீட், 100 மடங்காக விலை குறைந்து 10 மடங்காக விலை ஏறி ஷேர் மார்க்கெட் கில்லாடின்னு இருப்பாங்கள்ல, ஷேர் மார்க்கெட் கில்லாடிகள் எல்லாம் புரட்டி போட்ட ஒரு ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் ஏன் இப்படி இருக்குது, இந்த ஸ்டாக் இப்போ கூட போய் நம்ம வாங்கலாமா வேண்டாமாங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபைன்ஸ் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கே, ஆனால் நாம் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கமே அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்ருக்கு. இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரை, இந்த 30 ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800ஓ, 1000ஓ, 1500ஓ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி பேசும்போது எப்போவுமே நான் 3 விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவேன். அது ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ, அஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. இது நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதலாக 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட போடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சேஃபஸ்ட் டிசைனு. ரெண்டாவது, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடை சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணினா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது, எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லைன்னு சொல்லிவிட்டேன். யாராவது ஒருத்தர் இதை புரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், எங்களுக்கு என்ன பெருசாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் தேவைப்படும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ், ரொம்ப நிதானமாக பொறுமையாக ஒருவரோட காலம் எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியது. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். இதுக்கு ரீசெண்டாக கொடுத்துருந்த ஆஃபர் 7,999 பெர் மந்த். ஆஃபர் சீக்கிரமே முடிஞ்சிடும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, இல்லை ஃபாரின் கண்ட்ரி எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்துவராமல் இருக்குது, இல்லை அங்கே துரத்திக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறது புரியலை, அப்படியெல்லாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும், சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். இதுக்கு அனௌன்ஸ் பண்ண ஆஃபரும் 7,999 பெர் மந்த். இந்த ஆஃபரும் சீக்கிரமாக முடிஞ்சிடும், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டாக் 100 மடங்காக இறங்கி 10 மடங்காக ஏறி அப்படி பளபளப்பாக நிற்குது, எல்லோரையும் அட்ராக்ட் பண்ணி பிடிச்சி போடுற மாதிரி நிற்குது. அது நம்ம சோகால்டு அனில் அம்பானியோட ரிலையன்ஸ் பவர் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ரிலையன்ஸ் பவர் 2008 ஐபிஓ வரும்போது 430 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்தது. அங்கேருந்து கீழே 2020க்கு வெறும் 4 ரூபாய்க்கு வந்தது. ஒரு பென்னி ஸ்டாக்குக்கும் கீழே தர ரேட்டுக்கு 4 ரூபாய்க்கு வந்தது. இப்போ என்னமோ அந்தந்த மாதிரி நியூஸ், இந்த மாதிரி நியூஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 45 ரூபாயில் இருக்குது. அப்போ என்ன நினைக்க தோணும், ஒரு சாதாரணமான ஒரு அப்பாவியான முதலீட்டாளர்களுக்கு 430 ரூபாய்க்கு இருந்தது. சரி, நம்மகிட்ட ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் இல்லையா, வீக் மைண்ட் இருக்கும் இல்லையா, நம்ம எலெக்ஷனில் கூட அதுதான் பண்ணுவோம். ஒருத்தர் தப்பு பண்ணால் அதை மன்னிச்சு விட்ருவோம், அப்படியே மறந்துடுவோம். அந்த மாதிரி அனில் அம்பானி அப்போ பண்ணார், இப்போ நல்லா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன நினைப்பு வரோம்னா, 430 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கு 4 ரூபாய்க்கு போனாலும் 45 ரூபாய்க்கு வந்திருக்குது, மறுபடியும் 430 ரூபாய்க்கு ஏன் போகும் வர்ற காலத்தில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தப்பான ஒரு நம்பிக்கையில் இந்த ஸ்டாக்கில் போய் முதல்ல விழுவாங்க. அது வேண்டாம் அப்படிங்கிறக்க தான் ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த வீடியோ. இப்போ இந்த கம்பெனியை பற்றி பார்க்கும்போது, இந்த கம்பெனியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா,
த கம்பெனி இட்செல்ஃப், இந்த ரிலையன்ஸ் பவர் இட்செல்ஃப், இட்ஸ் எ பிராண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் வேர்ல்டில். பிராண்டு ட்ராப் அப்படின்னா ஒரு பிரபலமான ஒரு பிராண்டு, அந்த முகேஷ் அம்பானியோட அந்த ரிலையன்ஸு பிரபலமான பிராண்டை வச்சுக்கிட்டு அதே போல் தோற்றமுள்ள இன்னொரு பிராண்டை வச்சுக்கிட்டு உள்ளே இழுத்து போடுறது. அப்படியே அந்த பிராண்ட் ட்ராப்புங்கிறது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு எலிப்பொறியில் போய் நம்மளை மாட்ட வைக்கிற மாதிரி. ஸோ அப்போ பார்த்து எச்சரிக்கையாக இருந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இவங்களுடைய டெப்ட் என்னன்னு பார்க்கணும். இந்த ஸ்டாக் ப்ரைஸை பார்க்குறத விட எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு ஸ்டாக் ப்ரைஸை போய் பார்க்குறத விட உடனே ஓடி போய் அந்த கம்பெனிக்கு டெப்ட் இருக்கா, கடன் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸை பார்க்கணும். அந்த கடனுக்கும் இந்த ஸ்டாக் ப்ரைஸுக்கும் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். தொடர்பு இல்லாத மாதிரி கடன் நிறையா இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் மேலே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு செயற்கையை மேலே ஏற்றி விட்றாங்க, காலை வாரி விட போகிறாங்கன்னு அர்த்தம். அப்படி பார்த்துக்கணும். இல்லை கடனும் இருக்குது, ஸ்டாக் ப்ரைஸும் கரலைட் பாய் ஒரே மாதிரி போகுதுன்னா ஒருவேளை அவங்க வந்து ப்ரமோட்டர்ஸ் யார் என்ன செய்கிறாங்க, இப்போ பிஸ்னஸ் இருக்கான்னு அப்போ வந்து ஆர்டர் புக்கை போய் பார்க்கணும். அப்படி ஆர்டர் புக்கை போய் பார்க்கும்போது கடன் இருக்குது, ஆர்டர் புக்கும் இருக்குது, பிஸ்னஸ் நல்ல க்ரோத் ஆகுதுன்னா ஸ்லோ பை ஸ்லோவாக போகணும். அப்போ நிச்சயமாக அவங்க ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு 3 or 4 years கடனை அடைச்சிருவாங்க, இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிதல் வரும். அப்போ நம்ம பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் முன்கூட்டியே யோசித்து எதிர்காலத்து ஸ்டாக் போகும்னு நினச்சிக்கிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கி வைக்கிற புத்திசாலித்தனம். அந்த மாதிரி இங்கே எதுவும் இல்லை. அப்போ இந்த கம்பெனி சின்ன சின்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு காமிக்கிறதுங்கிறது இட்ஸ் ஆல்சோ எ ட்ராப், நியூஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ நியூஸ் ட்ராப்னா ஒரு கம்பெனியை பற்றி நியூஸை வந்து அவங்களே ஃப்ளோட் பண்ணி விட்றாங்களா, வேறு யாரும் ஃப்ளோட் பண்ணுறாங்க தெரியாது நமக்கு. பட் மீடியாவில் வந்து ஒரு மீடியா ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான பொறுப்புணர்வு இருக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நியூஸ் தெளிச்சு விட்டோமா, டிஆர்பி வருது அப்படி போவாங்க. அப்போ அந்த மாதிரி போகும்போது நியூஸ் ட்ராப்பில் ஒரு ஸ்டாக் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் பக்கம் எச்சரிக்கையாக இருந்தது. அது வந்து இட்ஸ் செல்ஃப் ரெட் லைட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு விலகி ஓடி போயிடணும். அப்போ அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்போது இதில் ஏதாச்சும் இருக்கா, இதில் ஏதாச்சும் நமக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா என்ன எங்கே போய் பார்க்கணும்னா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை போய் பார்க்கணும். அது ஒரு வேலையற்ற வேலை, பார்த்தாலே தெரியுது இந்த என்னமா ரிலையன்ஸ்னு. அப்போ அதை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது அண்ட் பேங்க் லோன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, ரீபே பண்ணுறாங்களா, முறையாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி கம்பெனியை வாங்கணுமே தவிர ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் சீப்பாக இருக்கே அப்படின்னு நினச்சி எப்போயும் வாங்கணும். ஒரு பொருளை வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, இந்த சீப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஃபோர்டபுள். ஒரு பொருள் நமக்கு அஃபோர்டபுளாக வாங்கக்கூடிய விலையில் இருந்தால் அதை வாங்கலாமே தவிர ஒரு பொருள் சீப்பாக இருக்குன்னா அது சீப்பான பொருள் தான், சீப்பான ஸ்டாக் தான், அந்த பக்கம் போய் வாங்கக்கூடாது. இப்போ என்ன வெர்டிக்ட் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாரம்பரியமிக்க ஸ்டாக்காகவே இருந்தாலும் பிரபலமான ஸ்டாக்காகவே இருந்தாலும் விலை குறைந்து மலிவாக வந்திருக்கின்ற ஒரே காரணத்துக்காக வாங்குறது வந்து படுகுழியில் நாமே தள்ளிக்கிற மாதிரி அந்த பக்கம் போகாமல் விலைக்கு போயிடும். இந்த ஸ்டாக் 45 ரூபா இருக்கா, 65 ரூபாய்க்கு போயிட்டு நமக்கு வேண்டாம், நமக்கு வேறு நல்ல ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாக் வேண்டாங்கிறத என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இந்த ஸ்டாக் பற்றி நெகட்டிவாக நான் எதுவும் பேசலை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக்கை வந்து நான் டிஸ்கரேஜ் பண்ணல, அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாக்கை வாங்க சொல்லி நான் பரிந்துரை பண்ணலை. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, இந்த சேனலில் இந்த வீடியோவில் இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி நான் பேசினாலும் அது எதுவுமே பரிந்துரை கிடையாது. எல்லாமே என்னுடைய பர்சனல் வியூ, ஒரு தனிப்பட்ட பார்வை மட்டும்தான். ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சேனலில் போடுறேன். உங்கள் விருப்பத்தின் பேர் நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க அதை நீங்கள் பண்ணலாம். இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் குவைட் அமேசிங்காக போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபென்ஸ் பெண்டிங் சத்தம் இல்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டுக்கான ஆஃபர் ரேட்டு 1 or 2 days முடிஞ்சிடும். அதுக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க்கு போட்டு வச்சுருக்கேன். அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுங்க. சில மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணால் லாபமே பார்க்க முடியாது, படுத்து எடுக்கும், திராபையாக இருக்கும். இது நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப லக்கியாக இருக்குது, கைராசியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கூடுதலாக உங்கள் வீட்டில் உள்ள வேறு யார் பேரில் யார் லக்கியாக இருக்காங்க நினைக்கிறீங்களோ அவங்க பேரில் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பித்து இந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இது எதுக்காகனா இன்ட்ரோடேயில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றின நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.